அனைவருக்கும் பாய்ந்தமிழ் வணக்கம். நடனம் என்பது வெறும் அசைவல்ல, அது ஒரு சமுதாயத்தின் பண்பாடு, தெய்வ பக்தி மற்றும் கலையிற்பத்தின் வெளிப்பாடு. அத்தகைய வெளிப்பாடுகளில் ஒன்றான கும்மி ஆட்டம். தமிழர்களின் பாரம்பரிய நடனக்கலையை பற்றி இன்று 5ஆம் வகுப்பில் இருந்து பேச வந்துள்ளேன். நான் மாணவி ஜிவிஷா பூவேஸ்வரன். கும்மி ஆட்டம் என்பது தமிழக பெண்களால் மட்டுமே ஆடப்படும் ஒரு தொன்மையான நாட்டுப்புற கலை வடிவங்களில் ஒன்றாகும். பெண்கள் வட்டமாக சூழ்ந்து நின்று இசை மற்றும் பாடலுக்கு ஏற்ப கைகளை தட்டி ஆடுவதே இது பொதுவான பணியாகும். பெரும்பாலும் கோவில் திருவிழாக்கள், பொங்கல் போன்ற பண்டிகைகள் மற்றும் திருமண சடங்கு போது ஆடப்படுவது வழக்கம். இந்த நடனத்தில் ஆடும்பொழுது பாடும் பாடல்கள் பக்தி, சமுதாயம் மற்றும் தத்துவம் போன்ற பல செய்திகள் உள்ளடங்கியவை. ஆடும் பெண்கள் கைகளை தட்டி லாயத்தை, அதாவது தாளாட்டை உருவாக்கி கொள்ளும் பொழுது அது கூட்டுறவும் மற்றும் இணைக்க உறவையும் வளர்க்கிறது. பாடலின் வேகம் மற்றும் தாளாட்டில் ஏற்ப அசைவுகள் மாற்றுவது அவர்களின் மன ஒருமைப்பாட்டை காட்டுகிறது. கும்மி ஆட்டம் பெண்களுக்கு மத்தியில் சமூக பிணைப்பையும் ஒற்றுமையும் பலப்படுத்தும் ஒரு கருவியாகும். இது உடலிற்கும் மனதிற்கும் புத்துணர்ச்சி அளிக்கும் ஒரு இயல்பான ஆடல் வடிவமாக திகழ்கிறது. நமது தமிழர் பாரம்பரிய நடன கலையை என்பது வெறும் உடல்கள் அசைவுகள் அல்ல, அவை நம் முன்னோர்களின் அழகியலையும் பக்தி உணர்வையும் பண்பாட்டு மரபையும் ஒருங்கே நமக்கு கற்றுக் கொடுக்கும் உன்னத கருவிகள். கலைகளை போற்றுவோம், தமிழ் மரபை காப்போம். நன்றி.